வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் முறைகேடு தொடர்பாக விவாதம் கோரி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சியினர் முழக்கம். மக்களவை வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைப்பு. மக்களவையில் நீட் முறைகேடு பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசிய போது ஆஃப் செய்யப்பட்ட மைக். எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்ட எதிர்க்கட்சியினர். நீட் முறைகேடு புகார்கள் மற்றும் பரிந்துரைகளை ஜூலை 7ஆம் தேதி வரை மக்கள் அளிக்கலாம். இணையதள முகவரியையும் வெளியிட்டது மத்திய கல்வி அமைச்சகம். நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க கோரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தீர்மானம். நீட் தேர்வை அகற்ற சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வதற்காக இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு சட்ட முன்வடிவுக்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும். சட்டமன்றத்தில் 3வது முறையாக நிறைவேற்றப்பட்டுள்ள நீட் விலக்கு தீர்மானத்தால் என்ன பயன் என இபிஎஸ் கேள்வி. இதுவும் திமுக அரசின் நாடகம் என்றும் சாடல். நீட்டிற்கு எதிரான முதலமைச்சரின் தீர்மானத்திற்கு பாமக ஆதரவு. எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்த பாஜக உறுப்பினர்கள். இப்போது சில முறைகேடு நடந்திருக்கிறது. அந்த முறைகேடுகளை மத்திய அமைச்சர், நமது மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் இந்த நீட் தேர்வு மீண்டும் வேண்டாம் என்று தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். வேண்டும் சொல்லி அவர்கள் கொண்டு தீர்மானத்தை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு செஞ்சோம். நீட் தேர்வு மோசடிகளுக்கு எதிராக போராட்டத்தை அறிவித்த திமுக மாணவர் அணி. ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ஜூலை 3 சென்னையில் போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. தற்போது நல்ல தலைவர்கள் தேவை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு. நன்றாக படித்தவர்கள் தலைவர்களாக வர வேண்டுமா வேண்டாமா என மாணவர்களிடம் கேள்வி. நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்கிறேன். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து விட்டதாக விஜய் கவலை. கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக அரசை குற்றம் சாட்டவில்லை என்றும் பேச்சு. இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இதுல இருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுங்களோட கடமை. இப்ப ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பத்திலாம் நான் இங்க பேச வரல. அதுக்கான மேடையும் இது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃபை நம்ம தான் பார்த்துக்கணும். மாணவர்களுக்கு விருது வழங்கிய விஜயை அன்பு தளபதி என குறிப்பிட்டு வாழ்த்திய சீமான். கூட்டணி பற்றி பேசுவதற்கு காலம் உள்ளது என்றும் நியூஸ் 18க்கு பேட்டி. அறுவடைக்கு விளைஞ்சி நிற்கும் போது கேளுங்க, அண்ணா இது எத்தனை மூட்டை விலையும் வரும், அறுவடை அழுக்கும் போது எத்தனை மூட்டை வரும் அன்னை கேளுங்க. நானும் சொல்றேன், என் தம்பியும் சொல்லுவார். இப்ப விட்டுங்க. 21 மாவட்ட மாணவர்களுக்கு கல்வி விருதுகளை வழங்கி வரும் விஜய். சிறப்பிடம் பிடித்த 9 மாணவர்களுக்கு வைர மோதிரம், வைர கம்மல் வழங்கினார். கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க கோரி ஆளுநரிடம் பிரேமலதா மனு. கள்ளக்குறிச்சி மரணங்கள் குறித்து ஆளுநரின் பேச்சில் கவலை தெரிந்ததாகவும் பேட்டி. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே ரவுடியை சுட்டு பிடித்த போலீசார் பிடியிலிருந்து தப்ப முயன்றதால் துப்பாக்கிச் சூடு என தகவல். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வீட்டிற்குள் புகுந்து கடித்து குதறிய நாய். பிறந்து 1 மாதமே ஆன குழந்தை உயிரிழப்பு.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பேருந்தில் பயணித்த போது பெண்ணுக்கு பிரசவ வலி. மூதாட்டி ஒருவர் பிரசவம் பார்த்த நிலையில் ஆண் குழந்தை பிறந்தது. தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. வாகனங்கள் நீரில் மூழ்கியதுடன் சாலையிலேயே பழுதாகி நின்றதால் மக்கள் அவதி. டெல்லி விமான நிலைய முதல் முனையத்தின் மேற்கூரை இடிந்து விபத்து. 6 பேர் இடிபாடுகளில் சிக்கிய நிலையில் ஒருவர் உயிரிழப்பு. ராணுவ நிலத்தை முறைகேடாக வாங்கி விற்ற வழக்கில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன். அமலாக்கத்துறையால் ஜனவரியில் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜாமீன் வழங்கிய ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம். கூடலூரில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய யானை. வெள்ளத்தில் தத்தளித்தபடி தப்பித்த பதைபதைக்க வைக்கும் காட்சி வெளியானது. പിന്നെ അത് ഇങ്ങട്ടാട്ടോ. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 3 ஆண்டுகளுக்கு பிறகு குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு அறிவிப்பு. ஜூலை 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்யலாம் என விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தல். கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரித்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தலைமறைவு. கேரளாவில் உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அங்கு விரைந்த தனிப்படை. Never ending. Failure is never final. இளைஞர்களிடையே உள்ள போதை பழக்கம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அச்சத்தை தருவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நண்பர்கள் தீய பழக்கத்தில் இருந்தால் அவர்களை நல்வழிப்படுத்த உதவுங்கள் என்றும் அறிவுறுத்தினார். சென்னை திருவான்மையூரில் விழா நடைபெறும் அரங்கிற்கு வெள்ளை நிற உடையில் வந்த விஜய் சாதி ரீதியாக தாக்குதலுக்கு உள்ளான நிலையிலும் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற நான்குநேரி மாணவர் சின்னதுரையின் அருகில் அமர்ந்தார். பின்னர் மாணவர்களுக்கு விருது வழங்குவதற்காக விழா மேடைக்கு வந்த விஜய் விருது பெற மாணவர்களை பார்த்து கையசைத்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவராக முதன்முறையாக விருது வழங்க வந்த நடிகர் விஜய் தளபதி தளபதி என்ற பாடல் ஒலிக்க மேடையேறினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் விழாவில் பேசிய அவர், மைடியர் குட்டி நண்பா நண்பி என மாணவர்களை அழைத்தார். தேர்ந்தெடுக்கும் துறையில் முழு உழைப்பை கொடுங்கள் எனவும் இங்கு நமக்கு நல்ல தலைவர்கள் தான் தேவை என்றும் விஜய் அறிவுறுத்தினார். இங்க நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போறீங்க, அதில் நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, ஃபியூச்சரில் அரசியலும் ஏன் ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது, அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்கிறேன். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? ஓகே, உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. பட் இப்போதைக்கு படிங்க, மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்.
தொடர்ந்து பேசிய விஜய் மாணவர்கள் தங்களது அடையாளத்தை இழந்துவிட வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். செய்திகள் அனைத்தையும் படித்தாலும் எது உண்மை பொய் என்பதை ஆராய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. நீங்கள் எல்லாமே பாருங்கள், நீங்கள் எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க. அப்போ தான் இங்கே உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை, நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு, எது தப்பு, எது உண்மை பொய்ன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும். மேலும் சே நோ டு டெம்பரரி பிளஷர், சே நோ டு ட்ரக்ஸ் என மாணவர்களை உறுதிமொழி எடுக்க வைத்தார். இளைஞர்களிடையே உள்ள போதை பழக்கம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அச்சத்தை தருவதாக கூறிய விஜய், நண்பர்கள் தீய பழக்கத்தில் இருந்தால் அவர்களை நல்வழிப்படுத்த உதவுங்கள் என்றும் அறிவுரை கூறினார். இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர் என்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்குது. சொல்லலாம் இப்போ இந்த போதை பொருட்கள்லாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை, இதெல்லாம் யங்ஸ்டர்ஸை இதிலேருந்து காப்பாற்றுறதெல்லாம் அரசுங்களோட கடமை, இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல. அதுக்கான மேடையும் இது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அதை மட்டுமே வளர்த்துக்கோங்க. சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள், அதிக மதிப்பெண்கள் எடுக்க முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்றும், வெற்றி தோல்வியை சமமாக பார்க்க கற்றுக்கொண்டால் தோல்வி நம்மிடம் வரவே அச்சப்படும் எனவும் விஜய் கூறினார். இந்த தேர்வில் தேர்ச்சி பெற முடியாதவங்க, நினைச்ச மாதிரி மார்க்ஸ் எடுக்க முடியாதவங்க ஒன்றும் லைஃப்ல எதுவும் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. வெற்றி தோல்வி ரெண்டுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி போக கத்துக்கிட்டாலே போதும். தோல்வி நம்ம கிட்ட வர்றதுக்கே பயப்படும். சக்சஸ் இஸ் நெவர் எண்டிங், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சாதனை படைத்த தேவதர்ஷினி, சந்தியா, காவியஸ்ரீ, கோபிகா, காவிய ஜனனி, சஞ்சனா ஆகிய 6 மாணவிகளுக்கு நடிகர் விஜய் வைர மோதிரத்தை பரிசாக வழங்கினார். இதேபோன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சாதனை படைத்த பிரதீக்ஷா, மகாலட்சுமி, தோஷிதா, லக்ஷ்மி ஆகிய 3 மாணவிகளுக்கு வைர கம்மலை பரிசாக வழங்கினார். குறிப்பாக 4 மாணவர் சின்னதுரைக்கு நடிகர் விஜய் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். போதைப் பொருட்களை ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 4 மாணவர் சின்னதுரை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டி அளித்தவர், விஜய் போன்றவர்களின் பாராட்டுக்களை பார்க்கும்போது இன்னும் நன்றாக படிக்க வேண்டும் என்று தோன்றுவதாக கூறினார். போதை சின்ன பசங்க எல்லாரும் படிக்காங்க, அது கவர்மெண்ட் தான் சரியா பார்க்கணும். இன்னும் கூட நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அது முற்றிலும் அழிக்க முடியும். போதைப் பொருள் பயன்படுத்துவதை அனைவரும் தவிர்க்க வேண்டும் என 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சாதனை படைத்து நடிகர் விஜயிடம் வைரக்கம்மல் பெற்ற மாணவி தோஷிதா லட்சுமி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டி அளித்தவர், நடிகர் விஜய் மாணவர்களை ஊக்குவித்தது மிகவும் நல்ல விஷயம் என்று கூறினார். கண்டிப்பா பாலிடிக்ஸ் ஒரு கரியர் இதுவா தான் இருக்கணும். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா as a nation டெவலப் ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் கூட டெவலப் ஆவாங்க, ஒரு வீடு கூட டெவலப் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி எஜுகேட்டட் பீப்புள் பாலிடிக்ஸ் குள்ள போனா இட் வில் பி வெரி நைஸ் ஃபார் தி கண்ட்ரி அண்ட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்மெண்ட். அவர் சொன்னது ட்ரூ. அவர் சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை அவாய்ட் பண்றோமோ இட் வில் பி பெட்டர் ஃபார் தி டெவலப்மெண்ட்.
பரிசு பெற குடும்பத்தோடு மேடை ஏறியவர்களின் கை குழந்தையை விஜய் தூக்கி வைத்துக் கொண்டார். விருது விழாவில் ஏற்பட்ட சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். He's a freaking badass. நடிகர் விஜயிடம் பரிசு பெற்றது ஊக்குவிக்கும் வகையில் உள்ளதாக வைரமோதிரம் பெற்ற 10ஆம் வகுப்பு மாணவி தேவதர்ஷினி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என விஜய் அறிவுறுத்தியதாக கூறினார். ரொம்ப உற்சாகமா இருக்கு, ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும். என்ன சொன்னாரு உங்ககிட்ட, என்ன பேசினாரு? இதே மாதிரி நிறைய பெருமை தேடி தரணும்னு சொன்னாரு. பெரிய படிப்புலயும் கவனம் செலுத்துங்க, இதே மாதிரி அடுத்த டைமும் வாங்கணும். சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழாவிற்கு வந்திருந்த ஆசிரியை மகேஸ்வரி என்பவர் நடிகர் விஜய்க்காக கவிதை வாசித்ததுடன் பாடலும் பாடி அசத்தினார். இதனால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் உற்சாகமடைந்தனர். வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா, மை சாங்கன்னு கேளுங்கண்ணா, நான் வளரலண்ணா, இட்ஸ் மை ஃபீலிங்குண்ணா, கட்சியில சேரணுன்னு வீட்டுல சொன்னேங்கண்ணா, விடலைங்கண்ணா, விடவே இல்லைங்கண்ணா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயண்ணா கட்சின்னு சொன்னேங்கண்ணா, ஓகேன்னு சொன்னாங்கண்ணா. நடிகர் விஜய் நிச்சயம் முதலமைச்சர் ஆவார் என தனக்கு நம்பிக்கை இருப்பதாக அவரிடம் பாராட்டு சான்றிதழ் வாங்கிய கன்னியாகுமரியைச் சேர்ந்த மாணவி தெரிவித்துள்ளார். நடிகர் விஜயிடம் சான்றிதழ் வாங்கிய பின்னர் மேடையில் பேசிய மாணவி தமிழ்நாட்டின் நாளைய தீர்ப்பே விஜய்தான் என்று கூறினார். நாளைய தீர்ப்பில் அறிமுகமாகி இப்போ இந்த அளவுக்கு விஜயண்ணா நம்ம எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட நாளைய தீர்ப்பே விஜயண்ணா தான். விஜயண்ணா கண்டிப்பாக 2026 சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிறது தமிழ்நாட்டு இளைஞர்களோட கனவு. அவர் கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் ஆவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது.